வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான மீன் அமில உரம் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த உரம் ரொம்பவே சத்தான சூப்பரான உரங்க. செடிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கிங்க. இப்போது இந்த உரம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் சமையலுக்காக வாங்கின மீனில் அதோட கழிவவே எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த 1 கப்பு அளவுக்கு மீன் கழிவு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் சரிசமமாக போட்டுக்கலாங்க. இல்லை சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாங்க. எந்த தப்பும் இல்லை. நம்ம சர்க்கரை கம்மியாக தாங்க போடக்கூடாது. கம்மியாக போட்டோம்னா அது சரியாக இருக்காதுங்க. இந்த டப்பா நம்ம மளிகை ஜாமான் கடையில் கேட்டோம்னாவே கொடுப்பாங்கங்க. நல்லா திருகிற மாதிரி மூடி போட்ட டப்பா. இது அவங்களுக்கு வேஸ்ட்டாக போகிற டப்பா நம்மளுக்கு 10 ரூபாய்க்கே கொடுப்பாங்கங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய டப்பாவாக இருக்கும்போது நம்ம அதில் பாதி அளவு இந்த நாட்டு சர்க்கரையும் மீன் கழிவும் போடும்போது நல்லா குலுக்கி விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. அப்படி இருந்தால் தான் எந்தவித கெட்ட வாசனையும் இல்லாமல் நம்மளுக்கு மீன் அமில உரம் கிடைக்குங்க. இப்போ இதில் நம்ம மீன் கழிவை முதல்ல போட்டுக்கலாங்க. இப்போ மீன் கழிவையெல்லாம் போட்டாச்சுங்க. அதே அளவுக்கு மீண்டும் நம்ம நாட்டு சர்க்கரையையும் இதில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போடும்போது எப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. ஒன்றா கலந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கலந்து உள்ளே போட்டுக்கலாம். இல்லை நம்ம பாட்டில்லையே முதல்ல மீன் கழிவை போட்டுட்டு மறுபடியும் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இதை நல்லா குலுக்கி விட போகிறோங்க. இதை இப்போ நல்லா திருகிற மாதிரி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கலாங்க. மூடிட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு டைமு நல்லா குலுக்கி விடணுங்க. ரெண்டும் மீனும் சர்க்கரையும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு நல்லா குலுக்கி விடணுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா குலுக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வாரத்தில் 1 முறை 2 முறை லைட்டாக ஒரு டைம் குலுக்கி விட்டால் போதுங்க. இந்த மீன் அமில உரம் நம்மளுக்கு 1 மாதத்துலேயே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த அளவுக்கு இப்போது 1 மாதம் ஆகிருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடையில குலுக்கி விடும்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 1 மாதம் ஆகிருச்சு. இந்த அளவுக்கு மீன் அமில உரம் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க. இதை எப்படி இனி நம்ம வடிகட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் மீன் கழிவு போட்ட அதே டப்பா தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் இப்போ நான் இந்த திரவத்தை வடிச்சுக்க போகிறேங்க. இது நம்ம யூஸ் பண்ணாத பழைய கொசு வலைங்க. வேஸ்ட்டாக போகிற கொசு வலையில் இப்படி கட் பண்ணி 2 லேயராக போட்டுக்கலாங்க. ஒரே லேயராக போட்டோம்னா அந்த நிறையா கசடெல்லாம் விழுந்துருங்க. நம்ம 2 லேயராக போடும்போது கொஞ்சம் நல்லா வடிகட்டிக்கிங்க. இந்த மாதிரி நழுவாமல் இருக்கிறக்காக 2 கிளிப்பை இந்த ஓரத்தில் மாட்டி விட்டுட்டு இதை ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா வடிகட்டி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நான் வாழைப்பழ கரைசல் இதே மாதிரி தாங்க வடிகட்டி நான் ஏற்கனவே இந்த போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதே மெத்தேடு தாங்க இதுவும். இப்போது இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு நல்லா நம்ம நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. இது கொசு வலை கொஞ்சம் நல்லா ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நல்லா சீக்கிரமாகவே நல்லா புழிஞ்சு எடுத்தால் வந்துடுங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சக்கையை நாம் தூக்கி வெளியில் போடாமல் ஒன்றா காய்கறி கழுவி தயாரிக்கிற பின்னில் போட்டுக்கலாங்க. இல்லைன்னா அதையும் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு இப்போது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு மீன் அமில உரம் கிடச்சிருக்குதுங்க. இதை நாம் இப்போ எப்படி செடிக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க. இது 1 லிட்டரு தண்ணியில் நான் ஒரு 10 மில்லி அளவு இந்த மீன் அமிலத்தை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினாலும் கம்மியாக ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ஆர்கானிக்கான உரங்கிறதுனால எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். இருந்தாலும் நான் 1 லிட்டருக்கு 10 மில்லி தாங்க ஊற்றுவேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த 2 லிட்டர் ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடியும் ஒருக்கா நம்ம வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா என்ன தான் நம்ம கொசு வலையில் வடிச்சிருந்தாலும் கொஞ்சம் அதில் பிசுறுகள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வடிகட்டி மறுபடியும் ஒருக்கா ஊற்றும் போது அந்த நாசில் அடைக்காதுங்க. இப்போது இதில் ஊற்றி நம்ம செடிகளுக்கு அடிச்சுக்கலாங்க. இது பீக்கங்காய் செடிங்க. இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டது நல்லா முளைச்சி செடி நல்லாவே பெருசாகிருச்சுங்க. ஏன்னா இலைகள் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இதுக்கு மீன் அமிலம் நம்ம தொடர்ந்து வாரம் 1 முறை அடிச்சிட்டோம்னா இது சூப்பராகிருங்க. இப்போ இதுக்கு நம்ம இந்த மீன் அமிலத்தை அடிச்சுக்கலாங்க. நல்லா இலைகளில் மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 பக்கம் படுற மாதிரி நல்லா அடிச்சுக்கலாங்க.
ஆர்கானிக்காக செடி வளர்த்தணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மாதிரி மீன் அமில உரம் தயாரித்து வச்சுக்கலாங்க. இது தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி, செலவுமே ரொம்ப கம்மி தாங்க. அதனால் இந்த உரம் மீன் கழிவில் உரம் தயாரிக்கிறதுக்கு பிடிக்காதவங்க வாழைப்பழத்துலேயும் இதே அளவு தயாரிச்சுக்கலாங்க. அதுவும் இதே பலனை கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.